ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். பாப்பாவோட ஸ்கூலில் இன்றைக்கி வந்து ஒர்க் புக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒர்க் புக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பாடத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது ரிலேட்டடான கொஷின்ஸு அப்படியே ஒர்க் புக்கில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து மாதிரி தேர்வுகளும் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒர்க் புக் கொடுத்துருந்தாங்க. இப்போ தமிழ்னா தமிழுக்கு ஒரு ஒர்க் புக்கு. இப்போது அந்த தமிழ் பயிற்சி நூல்லே வந்து பார்த்தோன்னா 2026 to 27 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 4வது 5வதுக்குலாம் எண்ணும் எழுத்தும் இருக்குது. ஸோ அந்த எண்ணும் எழுத்தும்ல இந்த ஒர்க் புக் எல்லாமே வரும். ஒவ்வொரு லெசனுக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. புக்கில் இருக்கிற பேஜ் நம்பரை வச்சு இந்த பேஜ்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி தான் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய வந்து யோசித்து செய்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. நம்ம வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட வந்து அந்தளவுக்கு அப்படியே ஈஸியாலாம் கண்டுபிடிச்சிட முடியாது. கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இப்போது தமிழில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தமிழ் தான். இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு, அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் கொடுத்து அந்த ரைமிங் வேர்ட்ஸாக வர்றது எழுத சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீனிங்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனிங்ஸ் எல்லாம் தான் கடைசி பேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. டிக்ஷனரி மாதிரி, அதாவது தமிழ் வேர்டுக்கு தமிழில் என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றுமே வந்து நானே படித்து நானே கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அந்த கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கான சரியான விடை எழுதுறது அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கவே என் பிள்ளைங்க வந்து இந்த புக்கை ரொம்பவே விரும்புகிறாங்க. இது வந்து டேர்ம் 1க்கான புத்தகம் தான். இப்போது முதல் பருவம் தானே நடந்துகிட்ருக்கு. அதனால் இது டேர்ம் 1க்கான புத்தகம் தான். 5 டெக்ஸ்ட் புக் இல்லாமல் இப்போ 5 ஒர்க் புக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும் இது கொடுக்குறாங்க. இது வந்து இங்கிலீஷு. இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கிலீஷில் அவங்க எழுதுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்ப்பு வேணும். ஏன்னா ஒன்று அவங்க சொல்லியிருந்தாலும் இப்போ தமிழில் அவங்க படிக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இங்கிலீஷில் வந்து அந்தளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அது வந்து நம்ம பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக பண்ணுவாங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கலர் அடிக்கிறது, சர்க்கிள் பண்ணுறது, டிக் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் எழுதுறது, அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இங்கிலீஷ் ஒர்க் புக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த முன்னாடி பின்னாடி அட்டையெல்லாம் பார்க்குறப்பவே அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த கலர்ஃபுல்னஸ் தான் குழந்தைங்கள ரொம்பவே ஈர்க்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இவங்களும் ஒர்க் புக்கை ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜில் கூட படம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லாத்துலேயுமே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு படமாவது வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான அந்த கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன ஃபில்லின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம எடுத்து எழுதுறதா இருந்தாலும் கீழே என்னென்ன வேர்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை படத்தை பார்த்து எழுதணும் அப்படின்னாலும் படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மெத்தட்ஸ் எல்லாமே ஓகே தான். டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி தந்தாங்க அப்படின்னா சூப்பராக எழுதுவாங்க. ஆனால் இது கொடுத்துட்ட பிறகு இங்கே பாப்பா ஸ்கூலில் எப்படின்னா அவங்க ஒர்க் புக் தானே இது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹோம் ஒர்க்காகவே தான் கொடுத்துருவாங்க. லெசன்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க. பாடம் நடத்தி பாடத்துக்கான நோட் புக் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒர்க் புக் மட்டும் வீட்டில் போயிட்டு முடிங்க அப்படின்னு சொல்லி தான் என்னோடய பொண்ணுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு புக்குக்கு ஒரு லெசன் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடணும். அது எத்தனை பேஜாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். இப்போ ஒரு நாளைக்கு தமிழ் அப்படின்னா அந்த தமிழ் லெசன் 1க்கு உள்ள பயிற்சி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இங்கிலீஷ்னு எடுத்தோன்னா இங்கிலீஷ் அந்த லெசன் 1க்கு ஃபுல்லாக எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ தமிழுக்கு வந்து 4ஆம் வகுப்பில் மொத்தம் 19 பக்கம் இருக்கும். அந்த 19 பக்கத்தையுமே வந்து முடிச்சிடணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு 16 பக்கம் இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா நம்ம நாளைக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு போய் காமிக்கணும். சப்போஸ் நமக்கு எதாவது தெரியல அப்படின்னா அந்த இடத்த நம்ம விட்டுட்டு இது தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டால் டீச்சரே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளே வந்து எல்லாமே எழுதி எடுத்துகிட்டு போயிடலாம். மேக்ஸ்லேயும் அந்த மாதிரி தான். அதுவும் ஒரு 12, 13 பேஜ் இருக்கும். சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சோஷியல் சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன் ஒரு 7 பக்கம் தான். ஏன்னா அந்த ஃபஸ்ட் லெசன் வந்து ஆற்றங்கரை அரசர்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் பற்றியே தான் வந்து கேட்டிருப்பாங்க. அதுவே பேஜ் நம்பரோடு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. மேக்ஸ்லாம் வந்து நிறைய வரைகிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. டயக்ராம் வரைகிற மாதிரி. இவங்களுக்கு வந்து இந்த ஆரம், விட்டம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆரத்தை கொடுத்துட்டு விட்டம் எவ்வளோ, விட்டம் கொடுத்துட்டு ஆரம் எவ்வளோ, அப்புறம் படத்தை கொடுத்துட்டு இதில் எது விட்டம், எது நானு, அப்புறம் சமச்சீராக பிரித்தா எப்படி வரும், அந்த மாதிரி தான் மேக்ஸில் இருந்துச்சு. அண்ட் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் கூட இருந்துச்சு. இந்த பார் சார்ட்டு அதை பார்த்து ஆன்சர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் சயின்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. எப்போவுமே அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்த மூளை இதெல்லாமே பற்றி அவங்களுக்கு சயின்ஸில் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மூளை படமெல்லாம் கொடுத்து அந்த படத்தை வந்து வரைய சொல்லி அதில் முன்மூளை, பின்மூளை, நடுமூளை அதெல்லாம் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேஜே பாருங்களேன், நல்லா ஒரு சயின்டிஸ்ட்டு அளவுக்கு நம்மளை யோசிக்கிற வைக்கிற மாதிரி இருக்குது. அறிவியல் பயிற்சி நூல் பருவம் 1 அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த புக்லேயும் வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து உறுப்புகள் எல்லாம்
சர்க்கிள் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி வந்து இதுலேயும் சர்க்கிள் பண்ண சொல்லியிருந்தாங்க. மூளையை வந்து கொடுத்துட்டு அதில் எது முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு எழுத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த மூளைக்கு கலர் அடிக்க சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் வந்து கலர் அடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாதிரி தேர்வு இருந்துச்சு. மாதிரி தேர்வெல்லாம் அந்தளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸாம் மாதிரியே வச்சு அங்கேயே எழுத வைப்பாங்க போல். வீட்டில் ஃபில் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட் லெசன் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அது மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக அப்படி எப்படிலாம் குழந்தைங்க வந்து யோசிப்பாங்களோ அந்த மாதிரி அவங்கள எப்படிலாம் யோசிக்க வச்சு எழுத வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒர்க் புக். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் நம்ம வேறு ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோன்னா இந்த ஒர்க் புக்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த எண்ணும் எழுத்தும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் மட்டும்தான். இந்த 2 ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த எண்ணும் எழுத்தும்லாம் உண்டு. மற்ற ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி அங்கெல்லாம் படித்தாங்கன்னா இது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு சென்னை மாதிரியான ஏரியாஸ்லாம் இந்த சைக்கிள் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. வெறும் வெஜிடபிள் வச்சு இந்த சைக்கிளை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே குழந்தைங்களுடைய அந்த கற்பனை திறன், யோசிக்கிற திறன் இதெல்லாமத்தையும் தூண்டி விடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அண்டு சமூக அறிவியலில் வந்து 7 பக்கம் தான் இருக்கும் ஃபஸ்ட் லெசனு. நல்ல வரலாற்று சிறப்பு மிக்க இடம்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து பருவம் 1க்கானது 2026 to 27. ஃபஸ்ட்டு ஆற்றங்கரை அரசுகள். இதில் முதல்ல 3 ஊர் பேரெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆதிச்சநல்லூர், கீழடி, கொடுமணல். அப்போ இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது, எந்த ஆற்றங்கரையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து படித்து விடையளிப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பாட்டு ஒன்று வரும். 4 மன்னர்களுடைய சிறப்பு சொல்கிற மாதிரி அந்த பாட்டு கொடுத்து அந்த பாட்டில் எந்தெந்த மன்னரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லா லெசன்ஸையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐவகை நிலங்கள். இது வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. தமிழ் தான் வந்து ரொம்ப பெரிய புக்காக இருக்கும். மீதி 4மே வந்து ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்லாம் ரொம்ப சின்ன புக்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் நல்லா எழுதுகிற மாதிரி இருக்கும். ரைட்டிங் ஒர்க் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்கள் பிள்ளைங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா பார்த்துருக்க முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம கிளியராக படிக்க வச்சா அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த லெசனுக்கு படித்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் புக் வந்து சூப்பரான ஒரு சோர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அத்தனை கேள்விகளும் அவ்வளோ தரமாக தெளிவாக வந்து இருக்குது. நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும், சோஷியல் எடுத்துக்கிட்டாலும், தமிழ், இங்கிலீஷ் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த லெசன்லேருந்து நான் சில கேள்விகளை வந்து கேட்டு என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட பையன் நல்லா படிச்சிருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒர்க் புக்கில் இருக்க கொஷின்ஸ் மட்டுமே நீங்கள் அவங்கள கேட்டிங்கனாலே போதும். அதுவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கான பதிலாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த லெசன் கண்டிப்பாக அவங்க சூப்பராக படித்து முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ பார்க்குறப்பே பாருங்கள், தமிழ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மேக்ஸ் அப்புறம் அதோட சின்னது. சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னது. எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு வந்து சோஷியல் சயின்ஸு தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் விட அவளுக்கு சோஷியலில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா அந்த அரசர்கள் பற்றி வர்றதால அந்த ஹிஸ்டாரிக்கல் திங்ஸு, ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் அதெல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.